கொரிந்தியர் அதனுடைய 10வது அதிகாரத்திற்கு நேராய் நம்முடைய கவனத்தை திருப்புங்கள். அதனுடைய 3வது வசனமும் 4வது வசனமும் 5வது வசனத்தையும் இப்பொழுது நாம் வாசிக்க கேட்க போகிறோம். நாங்கள் மாம்சத்தில் நடக்கிறவர்களாய் இருந்தும் மாம்சத்தின்படி போர் செய்கிறவர்கள் அல்ல. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், நாங்கள் மாம்சத்தின்படி போர் செய்கிறவர்கள் அல்ல. எல்லாரும் இந்த வார்த்தையை சொல்லுங்க, நாங்கள் மாம்சத்தின்படி போர் செய்கிறவர்கள் அல்ல. தொடர்ந்து படி மக்களே. எங்களுடைய போராயுதங்கள் மாம்சத்துக்கு ஏற்றவைகளாக இராமல் அரண்களை நிர்மூலமாக்குகிறதற்கு தேவ பலமுள்ளவைகளாய் இருக்கிறது. ஆமென். இருக்கிறது. அவைகளால் நாங்கள் தர்க்கங்களையும் தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா மேட்டிமையையும் நிர்மூலமாக்கி எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்துகிறவர்களாய் இருக்கிறோம். ஆமென். கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா. இந்த நாட்களில் பரிசுத்த வேதாகமத்தில் இருந்து மிக தெளிவாக தூய ஆவியானவர் நம்மோடு பேசுவாராக. இந்த இடத்திலே பரிசுத்த ஆமென் தோத்திரம் வேதம் நமக்கு சொல்லுகிற ஒரு அற்புதமான காரியம், நாங்கள் மாம்சத்தின்படி போர் செய்கிறவர்கள் அல்ல. நாங்கள் போர் செய்கிறோம், ஆனால் எங்கள் போர் ஆயுதங்கள் மாம்சத்தின்படி ஆனவைகள் அல்ல, மாம்சத்தின்படி ஆனவைகள் அல்ல என்று சொல்லுகிறார். ஒரு தேவனுடைய பிள்ளையின் வாழ்வில் அவன் ஆவிக்குரிய ஆயுதங்களை பயன்படுத்தி தகர்க்க வேண்டிய அரண்களை குறித்து ஓரொரு வார்த்தைகளை நாம் படித்தோம். ஆனால் இன்றைக்கு ஆமென் அந்த அரண்களை பெயர்க்கத்தக்கதாக, நிர்மூலம் பண்ணத்தக்கதாக தேவ பிள்ளைகள் பயன்படுத்த வேண்டிய ஆவிக்குரிய ஆயுதங்கள், ஆவிக்குரிய போராயுதங்கள், தேவ பிள்ளைகளின் போராயுதங்கள் எவை என்று நாம் சிந்திப்போம், படிப்போம். கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். அல்லேலூயா. ஆமென். கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. இந்த பகுதியை நான் படித்த பொழுது அப்போஸ்தலனாகிய பவுல் தேவனுடைய ஆவியின் நிறைவினால் இதை எழுதியிருக்கிறார். இதை அவர் எழுதுவதற்கான காரணம் என்ன? ஏன் இதை எழுதுகிறார்? இதை ஏன் எழுத வேண்டும் என்று வேதத்திலே நான் படித்து பார்த்தேன். அதற்கு அவர் 3 காரணங்களை சொன்னார். சரி, 3 வசனத்தில் சில காரணங்களை சொன்னார். 1, 2, 3 வசனங்களை வாசிக்க கேட்கலாம். உங்களுக்கு முன்பாக இருக்கும்போது தாழ்மையாயும் தூரத்திலே இருக்கும்போது உங்கள் மேல் கண்டிப்பாயும் இருக்கிற பவுலாகிய நான் கிறிஸ்துவின் சாந்தத்தையும் தயவையும் முன்னிட்டு உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன். நன்றி. அடுத்த வசனம். எங்களை மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் என்று எண்ணுகிற இந்த மனிதர் அப்போஸ்தலனாகிய பவுல் ஊழியத்திலே சில பிரச்சனைகளை சந்திக்கிறார். ஊழியத்திலே சில வார்த்தைகளை கேட்கிறார். நல்ல கவனிங்க. ஊழியர்களை வார்த்தையினால் வருத்தப்படுத்துகிற நிலைப்பாடு பவுலை சார்ந்தவர்களுக்கும் உண்டாயிருக்கிறது. அவர்களுடைய அனுபவத்தை பாருங்க. உங்களில் சில நாங்கள் எங்களை மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் என்று எண்ணுகிற சிலரை குறித்து நான் கண்டிப்பாக இருக்க வேண்டும் என்று நினைத்திருக்கிற தைரியத்தோடே பரிசுத்த வேதாகமத்தில் 14 நிருபங்களை எழுதின அப்போஸ்தலனாகிய பவுலை குறித்து அங்கிருந்த சிலர் சொன்ன வார்த்தை என்ன? இவர்கள் எப்படி நடக்கிறவர்கள்? பேசுங்க. இவர்கள் எப்படி நடக்கிறவர்கள்? இவர்கள் மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் என்று சொல்லி சிலர் விமர்சித்துக் கொண்டிருக்கிறதை பவுல் கேள்விப்படுகிறார். ஆண்டவருடைய ஊழியத்திற்காக தன்னை பிணைத்துக் கொண்ட ஒரு மனிதன், தேவனுடைய சித்தம் ஊழியம் என்று தெரிந்தவுடனே பரிபூரணமாய் அந்த ஊழியத்திற்கு தன்னை அர்ப்பணித்த மனிதனை என்ன வார்த்தை சொல்லி உச்சரித்து விமர்சித்தார்களாம்? இவர்கள் ஆவிக்குரியவர்கள் அல்ல.
பவுலுக்கு சொல்லப்பட்ட பதில் என்ன, வார்த்தை என்ன? இவர்கள் ஆவிக்குரியவர்கள் அல்ல. அங்கே என்ன வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது? நாங்கள் மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் என்று எண்ணுகிறவர்கள். அப்ப இவர்கள் மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் என்று எண்ணினால் அதற்கு எதிர்பதம் என்ன? மாறாக இவர்கள் எப்படி நடக்கிறவர்கள்? ஆமென், ஆவிக்குரியவர்கள் அல்ல. யாருக்கு பேரு? யாருக்கு இந்த பேர் வழங்கப்பட்டது? பவுலுக்கு இந்த பேர் வழங்கப்பட்டிருக்குங்க. அப்ப நீங்க கேட்கலாம், பாஸ்டர், இயேசுவை பெயல்செபூல் என்று சொல்லுவார்களே, ஆனால் பெயல்செபூல் என்ன? பிசாசுகளின் தலைவன். இயேசுவுக்கு கொடுத்த பெயர் என்ன? பிசாசுகளின் தலைவன். பவுலுக்கு கொடுத்த பெயர் என்ன? ஆவிக்குரியவன் அல்ல, மாம்சத்தின்படி நடக்கிறவன். 2000 வருஷமா பரிசுத்த வேதாகமத்தை நிலைப்படுத்தி கொள்ளும்படி தேவனுடைய ஆவியின் ஏவுதலால் தன்னுடைய வசனங்களை எழுதி சபைகளுக்கு இன்றைக்கும் ஜீவனாய் கொடுத்திருக்கிற பரிசுத்த பவுலை குறித்து உலகம் சொன்ன வார்த்தை என்ன? இவர்கள் ஆவிக்குரியவர்கள் அல்ல, மாறாக இவர்கள் யார்? இவர்கள் யார்? மாம்சத்துக்குரியவர்கள். அல்லேலூயா. தொடர்ந்து படிங்க. உங்கள் முன்பாக இருக்கும்போது, நீங்கள் முன்பாக இருக்கும் பொழுது நான் கண்டிப்பு உள்ளவனாய் இராதபடிக்கு நீங்கள் எச்சரிக்கையாய் இருக்க உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன். கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா. 3வது வசனத்தை படிங்க. நாங்கள் மாம்சத்தில் நடக்கிறவர்களாய் இருந்தும் மாம்சத்தின்படி போர் செய்கிறவர்கள் அல்ல. கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா. அதனாலதான் முதல் இந்த செய்தி ஆரம்பித்த உடனே அவர் தன்னை மாம்சத்தில் நடக்கிறவர்களாக இருந்தும் என்ற வார்த்தையை அவர் பயன்படுத்துவதை பார்க்க முடியும். அப்போ நானு இதனுடைய சில காரியங்களை தேவ சமூகத்தில் விசாரித்த பொழுது ஆவியானவர் எனக்கு சொல்லிக் கொடுத்த சில காரியம் சொல்றேன். பவுல் ஊழிய எல்லைகளுக்குள்ள ரொம்ப கண்டிப்பானவர். ஊழிய எல்லைக்குள்ள ரொம்ப கண்டிப்பானவர். அவர் கண்டிப்பா இருக்கிறதை அநேகரால் என்ன செய்ய முடியவில்லை? ஒத்துக்கொள்ள முடியவில்லை. அவர் கண்டிப்பாய் நடந்து கொள்வதை அநேகரால் ஒத்துக்கொள்ள முடியவில்லை. அதனாலதான் சொல்றாங்க, இவர்கள் ஆவிக்குரியவர்கள் அல்ல. ஆவிக்குரியவர்களாய் இருந்திருந்தா இவ்வளவு கோபப்பட்டிருப்பாங்களா? ஆவிக்குரியவர்களாய் இருந்திருந்தா சாஃப்டா டீல் பண்ணுவாங்க. இவ்வளவு கடிந்து கொள்ளுவார்களா? இவ்வளவு கோபப்பட்டிருப்பாங்களா? இவ்வளவு திட்டி இருப்பாங்களா? இவ்வளவு கடிந்து கொள்ளுவார்களா? நோ, இவர்கள் ஆவிக்குரியவர்கள் அல்ல. ஆவிக்குரியவர்களா இருந்தா என்ன தப்பு செய்தாலும், பிரியமானவர்களே, இயேசு உங்களை ரொம்ப நேசிக்கிறார் அப்படி இல்ல சொல்லணும். இவர் கண்டிப்பாக இருக்கிறார், இவர் ரொம்ப கண்டிப்பா இருக்கிற, இவருடைய எழுத்துக்கள் கண்டிக்குது. நீ இப்படி என்ன வராதேன்னு சொல்ற, நீ இப்படிப்பட்டவனா இருக்காதேன்னு சொல்லுகிறார். அப்போ பவுலின் கண்டிப்பான ஊழியத்தை விரும்பாதவர்கள் பவுலுக்கு போட்ட பேர் என்ன? இவர்கள் ஆவிக்குரியவர்கள் அல்ல. அல்லேலூயா. அப்ப ஆவிக்குரியவர்கள் என்ன செய்யணும்? நீ என்ன செய்தாலும் ஆமென், உன்னை கண்டுக்க கூடாது. நீ தாமதமா வந்தாலும் கண்டுக்க கூடாது. ஆமென், தோத்தரை சோவாரிட்டு நடந்தாலும் கண்டுக்க கூடாது. ஆராதனைக்கு வராம போனாலும் கண்டுக்க கூடாது. வேற எங்கேயும் போய் ஆராதிச்சாலும் கண்டுக்க கூடாது. நினைச்சா வரணும், நினைச்சா போகணும். உனக்கு கர்த்தர் கொடுத்த ஊழியத்தை ஆண்டவருடைய சமூகத்தில் நீ செய்யாம போனாலும் உன்னை கண்டுக்க கூடாது. சண்டே கிளாஸுக்கு ஒழுங்கா வராம இருந்தாலும் கண்டுக்க கூடாது. சண்டே கிளாஸ் ஒழுங்கா எடுக்காம இருந்தாலும் கண்டுக்க கூடாது. பலருடைய ஆசை, தோத்திரம், எங்களை யாரும் கண்டுக்க கூடாது. கண்டுக்காம இருந்தா பாஸ்டர் ஆறு? ஆவிக்குரியவன். அவர் ரொம்ப கோபப்படுறார், அவர் ரொம்ப திட்டுறார். அதான் முதல் வசனம் சொல்லுது, என்னுடைய எழுத்துக்களில் நான் கண்டிக்கிறேன். நான் தூரத்தில் இருக்கும் பொழுது உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கிறேன். அப்போ இப்ப பவுலை குறித்த வார்த்தை என்ன சொல்லுது? இவர் கோபப்படுறார், ரொம்ப கோபப்படுறார், ரொம்ப திட்டுறார், அடிக்கிறார். கண்டிப்பா இவர் யாராக இருக்க வாய்ப்பு இல்லை. அல்லேலூயா. ஒரு அல்லேலூயா.
அல்லேலூயா. அதனாலதான் பவுல் சொல்லுகிறார், நாங்கள் மாம்சத்துக்குரியவர்களாக இருந்தும் மாம்சத்தின்படி போர் செய்கிறவர்கள் அல்ல. எங்களுடைய போராயுதங்கள் மாம்சத்துக்குரியவைகளாயிராமல் அவைகள் ஆவிக்குரியவைகளாய் இருக்கிறது. அவைகளால் அரண்கள் முறியடிக்கப்படுகிறது, நிர்மூலமாக்கப்படுகிறது என்று சொல்லுகிறார். கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சத்தமா சொல்லுங்க, அல்லேலூயா. அப்ப ஏன் இதை எழுதினார்னு உங்களுக்கு தெரிஞ்சு போச்சா? இதை எழுதுவதற்கான காரணம் என்ன? அப்ப அன்றைக்கு இருந்த சபைகளில் ஒரு கூட்டம் கண்டிப்பா என்ன செய்யல, விரும்பல. யார மாதிரி இருந்திருக்கலாம். அதாவது சீரியா தேசத்தின் படைத்தலைவனாகிய நாகமானுக்கு என்ன இருந்துச்சு? குஷ்டரோகம் இருந்துச்சு. இப்போ அந்த சிறு பெண்ணினுடைய ஆலோசனையின்படி, தூண்டுதலின்படி இவர் இஸ்ரவேலுக்கு வந்துட்டார். எதுக்கு? குணமாக்குவதற்காக. தீர்க்கதரிசியின் வீட்டின் முற்றத்தில் வந்து நிற்கும்போ தீர்க்கதரிசி சொல்லுகிறார், நீ போய் யோர்தானில் 7 தர என்ன செய், ஸ்நானம் பண்ணு, முங்கி எழும்புடா, சரியாயிரும்ன்ற. உடனே அவருக்கு கோபம் வந்துருது. உடனே அவர் சொல்லுகிற வார்த்தை என்னன்னு தெரியுமா? அவர் வந்து என்னை தடவி சுகமாக்குவார் என்றெல்லாம் நான் நினைத்தேன். எல்லாம் நீ புளுத்து வருவேன், நான் தடவனமாக்கும். எலிசா இப்படி சொல்லி இருப்பார்ல, என் உடம்பெல்லாம் தோத்திரம் புண்ணாகி உடம்பெல்லாம் சீழ் வடிஞ்சு இருக்கு. அவன் அங்கிருந்து வருமா நினைச்சிட்டு வருவான்டானா பாமை தோத்திரம். தீர்க்கதரிசி என்ன செய்வார்? இது என்ன வியாதி? அது குஷ்டரோகம் பிடிச்சவன் தூரத்துல நின்னுட்டு தீட்டுன்னு சொல்லணுமா? அப்பா ஒருத்தன் கொஞ்சம் தூரத்தில் அந்த கரைக்கு நிக்கிறான்னா நம்ம அந்த ரூட்ல போனா அவன் சத்தம் போட்டு சொல்லணுமா? என்னது? தீட்டு வராதிங்க, தீட்டு வராதிங்கன்னு அவன் சத்தம் போட்டு சொல்லணும். அப்ப அந்த வழியா போகிறவங்க என்ன செய்வாங்க? ஒதுங்கி போகிற காலம். ஆனா அவன் என்ன சொல்றான்? இவர் வந்து என்னை, ஆமா பவுல் காலத்திலையும் சொல்ல நினைச்சிருக்கிறாங்க, அவர் வந்து என்னை தடவுவார்னு. அல்லேலூயா. அதுக்கு நேரம் ஒண்ணும் இல்லை. சிலருக்கு தடவுகிறது தான் ஆத்மீகம், தடவுகிறதா பரிசுத்தாவியின் நிறைவுள்ளவர்கள். அமை கடினமா பேசிட்டா இவர்கள் மாம்சத்தின்படி போர் செய்கிறவர்கள். இங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? நாங்கள் மாம்சத்தின்படி நடக்கிறவர்களாக இருந்தாலும் நாங்கள் மாம்சத்தின்படி போர் செய்கிறவர்கள். கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. கரங்களை அசைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. கங்களை தட்டி ஆண்டவருக்கு ஒரு நன்றி சொல்லுங்க. பார்க்கலாம். ஒரு அல்லேலூயா, அல்லேலூயா. இவர் சொல்லுகிறார், எங்கள் போராயுதங்கள் மாம்சத்துக்குரியவைகள் அல்ல. அப்படின்னா என்ன சொல்லுகிறார்? ஆவிக்குரிய போராயுதங்கள். அப்ப அவர் சொல்லுகிறார், நாங்கள் பயன்படுத்தும் போராயுதங்கள் எப்படிப்பட்டவைகள் எல்லாம் அரண்களை நிர்மூலமாக்கத்தக்கவை அப்படின்னு சொல்லுகிறார். அரண்களை நிர்மூலமாக்கத்தக்கவை அப்படின்னு சொல்லுகிறார். அப்போ நான் யோசிக்க ஆரம்பிச்சேன், அப்படியானால் அரண்கள் எது என்று படிக்கணும். ஒரு சில காரியங்களை படிச்சிருக்கோம், வருகிற நாட்களில் இன்னும் படிப்போம். பவுல் பயன்படுத்தின சில போராயுதங்களை இன்றைக்கு பகல் வேளை வேகமாய் பார்ப்போம். கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். ஒரு ஆமீன் சொல்லுங்க. ஒரு அல்லேலூயா. அதனுடைய 6வது வசனத்தை ஒன்று படிங்க. 6ஆம் வாக்கியம். உங்கள் கீழ்ப்படிதல் நிறைவேறும் போது, இந்த வார்த்தையை கவனிங்க. ஆமென். உங்கள் கீழ்ப்படிதல் நிறைவேறும் போது எல்லா கீழ்ப்படியாமைக்கும் தக்க நீதியுள்ள தண்டனையை செலுத்த ஆயத்தமாயும் இருக்கிறோம். கடைசி வார்த்தையை சொல்லுங்க. தண்டனையை செலுத்த ஆயத்தமாயிருக்கிறோம். அல்லேலூயா.
இந்த வசனத்திற்குள்ள தகர்க்கப்பட வேண்டிய ஒரு அரண் இருக்கிறது. தகர்க்க பயன்படுகிற ஒரு ஆவிக்குரிய போராயுதமும் இருக்கிறது. ஒரு தேவ பிள்ளையின் வாழ்வில் தகர்க்கப்பட வேண்டிய ஒரு அரண் என்ன தெரியுமா? கீழ்ப்படியாமைக்கு தக்க நீதி உள்ள தண்டனை. இன்னைக்கு குடும்பங்களில் தகர்க்கப்பட வேண்டிய ஒரு அரண் என்ன தெரியுமா? கீழ்ப்படியாமை. குடும்பங்களில் கீழ்ப்படியாமை என்ற அரண் தகர்க்கப்படணும். அநேக பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இது அரணை போல உயர்ந்திருக்கிறது. நல்ல ஜெபிக்கிறவர்கள், ஆனா கீழ்ப்படியாமை அரணை போல உயர்ந்திருக்கிறது. நல்ல சுரம் பாடுகிறவர்கள், ஆனா கீழ்ப்படியாமை அரணை போல உயர்ந்திருக்கிறது. ஆண்டவர் சொல்லுகிறார், கீழ்ப்படியாமை என்ற அரண் தகர்க்கப்பட வேண்டும். அது தகர்க்கப்பட வேண்டுமானால் கீழ்ப்படிதல் என்று சொல்லுகிற போராயுதத்தை தேவ மக்கள் கையில் எடுத்துக் கொள்ள வேண்டும். ஒரு அல்லேலூயா, அல்லேலூயா. எங்கள் ஆவிக்குரிய போராயுதங்களில் ஒன்று கீழ்ப்படிதல் என்று சொல்லுகிற ஆயுதம். இன்றைக்கு பிள்ளைகளுக்கு சொல்றேன், உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்கிற மிகப்பெரிய பிரச்சனைகளை தகர்க்க வேண்டும் என்று நீங்கள் நினைப்பீர்கள் என்றால், இன்றைக்கு பகல்வேளை ஆவியானவர் சொல்லுகிறார், உன் ஜீவிதத்தில் கீழ்ப்படிதலை ஆயுதமாய் கையில் எடுக்கணும். ஒரு அல்லேலூயா. காரணம், ஆதியாகமத்தின் புஸ்தகத்தில் இருந்து தகர்ந்து போன ஒவ்வொருவரையும் நீ கவனித்தால் தெளிவாய் பைபிள் சொல்லுது, கீழ்ப்படியாமை தான் அவனுடைய அழிவுக்கு காரணமாய் இருந்திருக்கும். அப்ப இன்றைக்கு பகல் வேளை என்னை பரிசுத்த ஆவியானவர் உபதேசம் பண்ணுகிறார். பிள்ளைகளே, ஆவிக்குரியவனுடைய ஒரு ஆயுதம் என்ன? கீழ்ப்படிதல். Glory to God. கீழ்ப்படிதல் என்பது வெறும் சுபாவம் அல்ல, அது ஆயுதம். உன் உயர்வின் ஆயுதம். ஆண்டவருடைய சொல்லுக்கு கீழ்ப்படிதல் என்பது கிறிஸ்தவனின் சுபாவம் அல்ல, கிறிஸ்தவனின் ஆயுதம். ஆமென், ஆமென். தன்னை நடத்துகிறவர்களுக்கு கீழ்ப்படிதல் என்பது ஆவிக்குரியவனின் சுபாவம் அல்ல, அது ஆவிக்குரியவனுடைய ஆயுதம். ஆண்டவருடைய அழைப்புக்கு இணங்கின மனிதர்களுக்கு முன் இந்த உலகத்தில் எந்த சக்தியும் நிக்கலையே. அப்படியானால் இன்றைக்கு பகல் வேளை தேவ மக்களுக்கு சொல்லுகிறேன், இந்த ஆயுதத்தை, இந்த வசனத்தை கேட்கிற அத்தனை பிள்ளைகளும் ஆயுதமாய் கரத்தில் எடுக்க ஆண்டவர் கிருபை தருவாராக. கீழ்ப்படிதல் உனது ஆயுதம். அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனுடைய அழைப்புக்கு கீழ்ப்படிவது எனது வாழ்வின் மிகப்பெரிய ஆயுதம். உன்னுடைய தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படிவது உன்னுடைய ஜீவிதத்தின் மிகப்பெரிய ஆயுதம். சில மனிதர்கள் உயர்ந்ததே இந்த கீழ்ப்படிதலை வச்சுதான். சில மனிதர்கள் வாழ்ந்ததே இந்த கீழ்ப்படிதலை வச்சுதான். சில மனிதர்கள் ஜெயித்ததே இந்த கீழ்ப்படிதலை வச்சுதான். சில மனிதர்கள் தோற்று போகாததே இந்த கீழ்ப்படிதலை வச்சுதான். சில மனிதர்களுடைய எதிர்காலம் அமைந்ததே இந்த கீழ்ப்படிதலை வச்சுதான். நான் மறுபடியும் சொல்லுகிறேன், கீழ்ப்படிதல் என்பது சுபாவம் அல்ல, அது ஆவிக்குரியவனின் ஆயுதம். காரணம் என்ன? ஆண்டவருடைய சொல்லுக்கு கீழ்ப்படிந்தவனை இந்த உலகத்தால் அழிக்க முடியாது, மேற்கொள்ள முடியாது, காமை தோத்திரம் தடுக்க முடியாது. இன்றைக்கு பகல் வேளை எல்லா தேவனுடைய பிள்ளைகளும் அந்த கீழ்ப்படிதலுக்கென்று பூரணமாய் நம்மை அர்ப்பணித்தால் உன்னுடைய எல்லை சமாதானம் உள்ளவைகளாயிருக்கும். சுவாசிக்கிற பிள்ளைகள் கைகளை உயர்த்தி வர அல்லேலூயா. வாலிப தம்பிமார் கரங்களை உயர்த்தி அல்லேலூயா. எல்லாரும் ஆர்ப்பரிப்பு அல்லேலூயா. அப்போ நம்முடைய ஆவிக்குரிய போராயுதம் என்ன? ஆமென். போராயுதம் என்ன? கீழ்ப்படிதல் என்ற போராயுதம். ஒரு ஆமென் சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. எப்படிப்பட்ட போராயுதம்? கீழ்ப்படிதல் என்ற போராயுதம். இரண்டாவதாக ஆமென், அதே 7வது வசனத்தை ஒண்ணு படிங்க.
வெளி தோற்றத்தின்படி பார்க்கிறீர்களா? வெளி தோற்றத்தின்படி பார்க்கிறீர்களா? ஒருவன் தன்னை கிறிஸ்துக்குரியவன் என்று நம்பினால், ஒருவன் தன்னை கிறிஸ்துவுக்குரியவன் என்று நம்பினால், தான் கிறிஸ்துக்கு உரியவனாய் இருக்கிறது போல நாங்களும் கிறிஸ்துக்குரியவர்கள் என்று அவன் தன்னிலே தானே சிந்திக்க கடவன். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. இது ஒரு பெரிய ஆயுதம்ங்க, ஒரு ஆவிக்குரியவனின் ஆயுதம். கடைசி வார்த்தை எல்லாரும் சேர்ந்து படிங்க. அவன் தன்னிலே தானே சிந்திக்கணும். என்ன சிந்திக்கணும்? நாங்கள் கிறிஸ்துவுக்குள்ளி உரியவர்கள் என்று. கைகளை உயர்த்தி அல்லேலூயா. எப்படி சிந்திக்கணும்? நம்முடைய சிந்தை தான் இந்த ஆயுதம். நமக்குள்ள ஒரு சிந்தை இருக்கணும். நான் யார்? பேசுங்க. நான் யார்? என் குடும்பம். என் குடும்பம். பேசுறீங்களா இல்லையா? எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. நான் நிறுத்தட்டா? அல்லேலூயா. உண்மையிலே சொல்றேன், எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. நிறுத்தட்டா? நல்லா கவனிக்கணும். அவனுடைய சிந்தையில் இருக்கணும், நான் யார்? கிறிஸ்துவுக்குரியவன். என்னுடைய குடும்பத்தை அநேக நேரத்தில் பிசாசு அவகாசம் சொல்லுதான். எத்தனை பேருக்கு நான் சொல்ல வருகிறது புரியுது? என் பிதாக்கள் கொண்டு கொடுத்து வந்தவர்கள், பிசாசுக்கு கொடுத்து வந்தவர்கள், பாவத்திலே சிக்கி தவித்தவர்கள், அவர்களை ஆளுகை செய்த பேய், பொல்லாத ஆவி, அடிமைத்தனம் இப்ப என் குடும்பத்தில் தலைவிரித்து நிற்கிறது. எதுக்கு? என்னை தகர்க்கும்படி. பிசாசுடைய வாயை நான் ரொம்ப கவனிச்சு பார்த்தேன். அவன் சொல்லுவான், இது எனக்கு குடும்பம்னு, இவன் எனக்குள்ளவம்னு, இந்த பையன் எனக்கும்னு, இவ குடும்பம் எனக்கேன்னு. பிசாசுடைய வாதிடுதல்கள். இப்போ எனக்குள்ள ஒரு ஆயுதம் எழும்பணும். சிந்தனைக்குள்ள என்ன ஆயுதம் எழும்பணும்? வெளி தோற்றத்தின்படி பார்க்கிறீர்களா? ஒருவன் தன்னை கிறிஸ்துவுக்குரியவன் என்று நம்பினால், இப்ப நமக்குள்ள ஒரு நம்பிக்கை எழும்பணும். நான் கிறிஸ்துவுக்குரியவன் அப்படின்னு என்ன அர்த்தம்? நான் உலகத்துக்குரியவன். பேசுங்க. நான் உலகத்துக்குரியவன், நான் பாரம்பரியத்திற்குரியவன், நான் பாவத்திற்குரியவன். மக்களே, இந்த நம்பிக்கை உனக்குள்ள வந்துட்டாலே பாதி பிரச்சனையை நீ ஜெயிச்சிட்டேன்னு அர்த்தம். விசுவாசிக்கிறவர்கள் கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்ல முடியுமா? நான் கிறிஸ்துவுக்குரியவன் என்று சொல்லுகிற நம்பிக்கை உனக்குள்ளே எழும்பி விட்டாலே உன்னுடைய பாதி பிரச்சனையில் இருந்து நீ வெளியே வந்து விடுகிறாய். அல்லேலூயா. எனக்குள்ள எழும்புற நம்பிக்கை என்ன? நான் கிறிஸ்துவுக்குரியவன். ஆமென். அப்ப மறைமுகமாக சொல்லுகிறேன், நான் உலகத்துக்குரியவன், நான் பிசாசுக்குரியவன், நான் பாரம்பரியத்துக்குரியவன், நான் ஆமீன் சாபத்துக்குரியவன் அல்ல. அதை எல்லாவற்றையும் விட்டு என்னையும் என் குடும்பத்தையும் என் தெய்வம் வெளியே கொண்டு வந்தால் நான் முழுக்க 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 கிறிஸ்துவுக்குரியவன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த பிசாசு இயேசுவினிடத்துல பல தடவை வருவான். ஆனா இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தை தேவகுமாரன், தேவகுமாரன், தேவகுமாரன். தன்னுடைய தன்னுடைய பொசிஷன் அவர் கரெக்டா வச்சிருந்தார். நம்முடைய பொசிஷனை கர்த்தர் கரெக்டா நம்ம வச்சிருக்கணும். மக்களே, நான் உலகத்துக்குரியவன் அல்ல, நான் பிசாசுக்குரியவன் அல்ல, நான் தேவனுக்குரியவன். எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? அல்லேலூயா. உங்க குடும்பங்களுக்குள்ளே பிசாசனுடைய தலையீடு இருக்கிறத நீங்க உணர்றீங்களா? இந்த ஆயுதத்தை நீங்க கையில எடுங்க. இந்த ஆயுதத்தை கையில எடுங்க தங்கச்சி. இந்த ஆயுதத்தை நீ கையில எடு. இந்த வீடு கிறிஸ்துவுக்குரியது. தெய்வம் எனக்கு தந்த குடும்பம். புரியுதாமா? இந்த குடும்பம் தெய்வம் எனக்கு தந்தது. இந்த வீடு தெய்வம் எனக்கு தந்தது. இந்த வாழ்க்கை தெய்வம் எனக்கு தந்தது. இந்த பிள்ளைகள் தெய்வம் எனக்கு தந்தவர்கள். இந்த வாழ்க்கை தெய்வம் எனக்கு தந்தது. இன்றைக்கு பகல்வேளை கர்த்தர் சொல்லுகிறார், இந்த சிந்தை இருப்பது நம்முடைய வாழ்க்கையின் ஆயுதம். அல்லேலூயா, அல்லேலூயா. பிசாசு என்னிடத்திலே தீங்கு செய்ய வருகிறான் மக்களே. ஆனா நான் என்ன சொல்றேன்? நான் இயேசுவுக்குரியவன், நான் இயேசுவுக்குரியவன்.
என் பிள்ளைகள் இயேசுவுக்குரியவர்கள். பிசாசு வெளியில் நின்னு சொல்லுதா, எனக்கு இங்க அவகாசம் உண்டு இல்லையா நினைச்சேன், இவன் இப்படி சொல்லுதானே. இயேசு சொன்னார் தெரியுமா, ஆமென், உலகத்தின் அதிபதி வருகிறான், அவனுக்கு என்னிடத்தில், அல்லேலூயா, இயேசு பயன்படுத்தின ஆயுதம் அது. அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றுமில்லை, அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றுமில்லை, அவனுக்கு என் குடும்பத்தில் ஒன்றுமில்லை, அவனுக்கு என் வாழ்க்கையில் ஒன்றுமில்லை. நான் கிறிஸ்துவுக்குரியவன். அல்லேலூயா. ஒரு அல்லேலூயா சொல்ல முடியுமா? இது ஒரு ஆயுதம், இது ஒரு ஆயுதம். நீங்க இந்த ஆயுதத்தை பயன்படுத்த ஆரம்பிக்கணும். ஆண்டவரே, நான் உமக்குரியவன் ஆண்டவரே, என் குடும்பம் உமக்குரியது ஆண்டவரே, நீர் கொடுத்த மனைவி ஆண்டவரே, நீர் கொடுத்த புருஷன் ஆண்டவரே, நீர் கொடுத்த பிள்ளைகள் ஆண்டவரே, நீர் கொடுத்த வீடு ஆண்டவரே, நீர் கொடுத்த பிசினஸ் ஆண்டவரே, நீர் கொடுத்த பிசினஸ் ஆண்டவரே. இப்படி சொல்லி பாருங்க, அவன் ஒரு ரெட்டு பின்னால வைப்பான். நீ சொல்ல சொல்ல சத்துருவினுடைய கால் பின்னங்கால் பிடரியில் அடிக்க அது வெளியேறும். காரணம் என்ன? நம்முடைய நன்மைகளில் பிசாசுக்கு இடம் இல்லை, இல்லை, இல்லை. அல்லேலூயா. ஒரு ஆவிக்குரியவனுடைய போராயுதம் இது. சத்துரு உங்களுக்கு விரோதமாக எழும்பி நிற்கும் பொழுது நீங்க சிம்பிளா சொல்ல வேண்டிய ஒரு வார்த்தை, நான் கிறிஸ்துவுக்குரியவன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அபிஷேகிக்கிறவருக்கு சொந்தமானவன், அபிஷேகம் உள்ளவருக்கு சொந்தமானவன், அபிஷேகம் கொடுக்கிறவருக்கு சொந்தமானவன். அல்லேலூயா. நான் இயேசுவுக்குரியவன். ஆமென். இந்த ஆயுதத்தை யோசுவா பயன்படுத்தினார். நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே. அது ஆயுதம், அது ஆயுதம். அல்லேலூயா.